கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாள் தியானத்திற்காக எது தேவனுக்கு விரோதமான பகை என்று நாம் தியானிக்கப் போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆமென். ரோமரில் பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறார், மாம்சத்தின் சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ தேவன் எதை பகைக்கிறார்னா, யார் மாம்ச சிந்தனைப்படி நடக்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்கிறாரு? பகைக்கிறாரு. நாம் மாம்சத்தின் சிந்தனையோடு கூட நடக்கக்கூடாது. அப்படியானால் மாம்ச சிந்தனை என்பது நம்ம சரீரத்தின் ஆசைகள், நம்முடைய சரீரத்தின் விருப்பங்கள், நம்முடைய சரீரத்தின் எண்ணங்கள், நம்முடைய கண்களின் பார்வைகள், சிந்தனைகள், காதில் நம்ம கேட்கிறது, வாயில் நம்ம பேசுகிறது, நம்ம இருதயத்தில் நினைக்கிறது, அதன்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. மாம்சத்தின்படி சிந்தனைக்கிறவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமான யார்? பகையாளிகள். ஆமென். வேதத்தில் பார்க்கும் பொழுது உதாரணமாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுதேன். இப்போது நீங்கள் ஒருத்தங்களை பகைக்கிங்க, ஒருத்தங்களை என்ன செய்தீங்க? பகைக்கும் பொழுது அவங்களுக்கு எதாவது நன்மை செய்ய முடியுமா? நீங்கள் அவங்கள ஆசிர்வதிக்க முடியுமா? நீங்கள் அவங்கள்ட்ட பேசுவீங்களா? அதனால் நீங்கள் அவங்களோட கூட நல்லா ஐக்கியமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்? நீங்கள் அவங்ககிட்ட ஏன்னா நீங்கள் அவங்கள பகைக்கக்கூடிய காரியம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால நீங்கள் அவங்கள்ட்ட பேச மாட்டேங்கிங்க, அவங்க கூட ஒரு நல்ல ஐக்கியமாக இருக்க மாட்டேங்கிங்க, அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிங்க, அவங்க கூட ஒரு நல்லா இருக்க முடியாது. எதுவுமே நம்ம அவங்கள என்ன செய்கிறோம்? பகைக்கிறோம். அதே போல தான் தேவன் யாரை பகைக்கிறார்னா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்ச சிந்தை உள்ளவர்களை தேவன் என்ன செய்தார்? பகைக்கிறார். அதுதான். பிரியமானவர்கள், நம் மாம்சத்தின் சிந்தனைப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. நாம் மாம்சத்தின்படி நடக்கும் பொழுது தேவன் நம்மை அபிஷேகிக்க முடியாது. இந்த நாளில் அநேகர் மாம்சத்தின்படி தான் நடக்கிறாங்க. நிறையா விசுவாசிகளாக இருக்கட்டும், நிறைய ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அவங்களை பார்க்கும்போது இவர்கள் ஆவிக்குரியவர்கள் நம்ம சொல்ல முடியுதா? இல்லை, இவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தான் நிறைய பேர் பார்த்து நம்ம சொல்லுகிறோம். நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறவங்களாக இருந்தால் அது தேவனுக்கு விரோதமானது பகையாக காணப்படுகிறது. நம் மாம்சத்தின்படி நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. ஆகவே நம் மாம்சத்தின்படி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. மாம்சம் சொல்ல தான் செய்யும், இப்படி ட்ரெஸ் போடு அப்படி சொல்ல தான் செய்யும். மாம்சம் சொல்லும், நீ இப்படி பேசு, அடுத்த ஹேட் பண்ணுறது போல் பேசு, பொய் சொல்லு அப்படி சொல்ல தான் செய்யும். மாம்சம் சொல்ல தான் செய்யும். தப்பான படங்களை பாரு, சினிமா பாரு, சீரியல் பாரு அப்படி சொல்ல தான் செய்யும். மாம்சம் சொல்ல தான் செய்யும். சினிமா பாட்டு நல்லா கேளு அப்படி சொல்ல தான் செய்யும். நம்முடைய சிந்தனை சொல்லும், தவறான எண்ணங்களை கொண்டு வரும். ஆனால் அது எல்லாமே தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே மாம்சத்தின் சிந்தனையின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. நம்ம மாம்சத்தின்படி சிந்தனைப்படி நடக்கும் பொழுது தேவனை நம்ம பகைக்கிறோம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம மாம்சத்தின் சிந்தனைப்படி நடந்தால் நான் என்ன செய்கிறேன்? தேவனை பகைக்கிறேன். அது நம்ம மைண்டில் இருந்தாலே போதும். நம்ம மாம்சத்தின் சிந்தனைப்படி என்ன செய்ய மாட்டோம்? நடக்க மாட்டோம். ஆமென். நம்ம ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார், இது செய்யாத. அதுமாதிரி மாம்சமும் இல்லை, நீ செய், நீ பண்ணு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நீ சொல்லு. ஆனால் நம்ம அதை மாம்சத்தின் சிந்தனை என்ன சொல்லணும்? கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரியணும். மாம்சத்தின் சிந்தனை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும். பிரியமானவரே, மாம்சத்தின் சிந்தனைப்படி நடக்காதுங்க. நம்ம மாம்சத்தின்படி சிந்தனைப்படி நடக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமான பகையாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நான் ஒவ்வொரு டாப்பிக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். ஹெட்டிங் கொடுத்து கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் ஒவ்வொரு மெசேஜ் எனக்கு நீங்கள் கேட்கலாம். இல்லை இன்னும் எனக்கு டீப்பாக வேணும், எனக்கு நிறைய காரியங்கள்லாம் இதில் அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டாப்பிக்கில் முழு டீட்டெயில் எனக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்களில் நம்ம அதை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மெசேஜ் என்ன செய்யலாம்? போடலாம். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நம்ம அதை செய்யலாம். நம்ம ஜெபிக்கலாமா? நேசிப்பவரே, பரலோக தேவனே, உம்முடைய பிள்ளைகள்
மாம்சத்தின் சிந்தனையின்படி நடக்கக்கூடாது. மாம்சத்தின் சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகைப்பா. உண்மை பகைக்கிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. உண்மை நேசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் மாம்சத்து சிந்தனையின்படி நடக்கிறார்களோ அதை அவங்க வாழ்க்கையிலேருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. வாழ்விலேருந்து வெளியே கொண்டு வாங்க. மாம்சத்தின் சிந்தனைப்படி நடக்கக்கூடாது. உன்னை நாமும் மகிமைப்படட்டும். உனக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.